Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது சேமியா பாயசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரியில் வந்துட்டு சேமியா பாயசம் கூட கண்டிப்பாக போலி வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக போலி வச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. இப்படி வறுத்து செய்கிற டைம் ஜவ்வரிசி ஈஸியாக வெந்துடும். இப்போது ஜவ்வரிசி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வேக விட்டுருங்க. அதாவது ஜவ்வரிசி நல்லா கிளாஸியாக ஆகிறதோட வேக விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகினதும் அதில் சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா ரோஸ்ட் ஆனதும் அது கூட தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. அது கூட இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அது கூட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீனி நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணால் நம்ம சேமியா வேகாது. ஸோ ஃபைனலாக தான் நீங்கள் சீனி ஆட் பண்ணணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் சேர்க்குறோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாயசம் இப்படி வாட்டரியாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக அது நல்லா திக் ஆகும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 20 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் கூட கண்டிப்பாக நீங்கள் போலி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஒரு பீஸ் ஆஃப் போலி அண்ட் பாயசம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த போலி சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பாயசமாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.